எதுக்காக நல்லா சேர்ந்து குணோ பையனை போட்டு அடிச்சிங்க? ஐயா என் கிட்டலாம் மரியாதையா நடந்துக்கணும். இல்ல எவனா இருந்தாலும் அந்த உடையும் கொழுப்பட்டு போய் திரியா? ஏண்டா 12ஆம் வகுப்புல இருக்கிற டியூப்லைட் ஃபேன் அழுத்தி உடைச்சிருக்கிற அந்த குணா பையன் கேட்டதுக்கு அவனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கிற. முதல்வர் வரைக்கும் அந்த பிரச்சனை போயிருக்கு. என்ன கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கண்டிக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் எல்லாத்தையும் பேசி திருத்துக்கிறேங்க ஐயான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன்டா. ஒழுங்கு குழுக்கிட்ட மட்டும் இந்த விஷயம் போச்சு, கிழிச்சு கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எதுக்குடா இப்படி பண்ற? நீ இப்படி பண்ற? நல்ல பையன் தானடி. ஏய் வாய மூடுறா, நிம்மர் மேல பேசிக்கிட்டு இருக்க. ஏய் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வரவே வராது. ஏய் பணம் உள்ளவன் செய்யற தப்பும் பணம் இல்லாத செய்யற நல்லதும் வெளியே வரவே வராது. நாம எங்க இருந்து வரோம், நம்மளுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்களா? ஏய் நம்மளா ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அதை பெருசு பண்ண இங்க ஒரு கூட்டமே இருக்கு. ஆனா நம்ம நல்லது பண்ணா அதை எடுத்து சொல்லி ஏன்டா இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா ஏன்டா புரிய மாட்டேங்குது? ஐயா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அப்புறம் பிபி சுகர் வந்துடும். ஏடா சொன்ன? எங்க அடிக்க வேண்டாம். அடிங்க 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 அடிங்க. ஐயா ஏறினா ரயிலு இறங்கினா ஜெயிலு போட்டா கோயிலு போய்கிட்டே இருப்பான். எங்க மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அமுக்கு டுமுக்கு அம்மா சில்பி சிலாப்பிட்டும். கரி ஒரு ஆசிரியர் என்ற ஒரு மரியாதை கூட இல்ல, இப்படிதான் எடுத்து பேசுவியா? எப்ப பார்த்தாலும் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கய்யா. இப்ப என்ன என்னை வச்சு கருத்து சொல்ல போறீங்க அதானே? இருங்க மச்சான் உங்ககிட்ட இருக்கு. என்னடா? பஞ்சி காதுல வச்சுக்க. அப்பா உங்களெல்லாம் வீட்டுல எப்படிதான் வச்சிருக்காங்களோ, சும்மா நச 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 நசன்ட்டு திட்டுறீங்களே. தூரமா நின்று திட்டினாதான் என்னாவும். அப்படிதான் போன வாரம் எக்கனாமிக்ஸ் சார் திட்டுறன்ற பேர்ல எச்சு ஃபுல்லா என் மேல, அதுவும் கோயிட்டு 4 தடவை சோப்பு போட்டு குடிச்சோம். இன்னும் கப்பு போலனா பாத்துக்கோங்களேன். இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசினா நமக்கு தான் மரியாதை இல்லாம போயிடும். டேய் பரணி, நீ நல்லா படிக்கிற பையன் தான்டா. டேய் அந்த ரகுக்கார ஏன்டா இந்த வேலைலாம் செய்யற? டேய் அவன் அவ்வளவு நல்லவன் இல்லடா, அவனுக்காக டியூப்லைட்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருக்கிற. வேணாண்டா, இந்த வேலைலாம் செய்யாதடா, அவனுக்காக தான்டா சொல்றேன். ஐயா தேவையில்லாம பேசாதீங்க, அவன் என் நண்பன். ஆமா அவனையே நீங்க ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்கள்ல எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படி எனக்கு யாருமே இல்லடா. எல்லாரும் என்னோட பசங்களா தான் நான் நினைக்கிறேன். பிள்ளைங்க தப்பு பண்ணா கண்டிக்கிறது பெத்தவங்களோட கடமை மட்டும் இல்ல, ஆசிரியராகிய எங்களோட கடமையும் தான். ஆனா ரத்து பண்றது மன்னிக்க முடியாத தப்புடா. அவன் தப்பான வழியில போறது மட்டும் இல்லாம மத்த பசங்களையும் தப்பான வழியில கூட்டிட்டு போறாங்க. இது தப்பு இல்ல, சொல்லுடா இது தப்பு இல்ல. அவன் திருந்தணும், நல்ல வழிக்கு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க அனுப்பி வச்சு. அவன பைத்தியமா சைக்கோ டாக்டர் அனுப்பியிருக்கீங்க? ஐயோ எனக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குது? அவன் இன்னைக்கு சின்ன சின்ன தப்பா செய்யறான், நாளைக்கு பெரிய பெரிய தப்பா செய்வான்டா. அப்படியே அவனுக்கு பழகி போய் பைத்தியம் ஆயிடுவான்டா, பைத்தியம் ஆயிடுவான்டா. எங்களுக்கு தான் உங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. வேணா ஒரு வாரம் கவுன்சிலிங் போயிட்டாங்க, ஸ்கூலே நிம்மதியா இருக்கும். டேய் வாய மூடுடா. நீ ஸ்போர்ட்ஸ்மேன் தான்டா, நல்லா விளையாடிக்கிட்டு தானே இருந்த. இப்படி ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டனா உன்னால எப்படிடா ஒழுங்கா விளையாட முடியும்? இல்ல இது சரிப்பட்டு வராது. உடற்கல்வி ஆசிரியர்கிட்ட சொல்லி உன்னை இன்னைக்கு அணியிலிருந்து தீக்கிறா பாரு. ஆமா இது இந்தியன் டீம். அவர் இருக்கார் டீம் கேப்டனு, அவர் இருக்கார் கோச். இவங்க 2 பேரும் சேர்ந்து உலக கோப்பை என்று ஸ்கூல்ல வச்சிருவாங்க. சார் போங்க சார், உங்க குளிச்சவங்கலாம் என்கிட்ட ஊத்தாதீங்க. மாப்பிள்ள இவங்க இப்படிதான் கோச்சிங்பாங்க, கேமிங்பாங்க. நேற்று 6 மணிக்கெல்லாம் எழுப்பி ஒரே இடத்துல ஓட சொல்லுவாங்களா, ஜம்ப் பண்ண சொல்லுவாங்களா, உட்கார சொல்லுவாங்களா. இது கூட பரவாயில்லதான். இது என்ன இது ஒரு எக்ஸசைஸ்ன்ட்டு இதுக்கு ஒரு வாத்தியாரு, அதுக்கு 60,000 சம்பளம். மாப்பிள்ள இவங்க இப்படிதான். வா என் கூட வா, உன்னை வீடியோ கேம்ல பெரிய பிளேயர் ஆகி காட்டுறான். மாப்பிள்ள வரண்டா
என்னையே டார்கெட் பண்றாருமா. எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துறாருமா. அதுவும் பொம்பளை புள்ள முன்னாடியே அசிங்கப்படுத்துறாரு. எனக்கு ஒரே அசிங்கமா போச்சுமா. ஐயா எப்படி நம்ம அம்மா அம்மா பாருமா அடிக்க வராருமா. நான் இனிமேல் ஸ்கூலுக்கே போக மாட்டேமா. போன என்ன சாவடிச்சிருவாருமா. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இங்கு வேற போய் சொல்றியப்பா. அம்மா இங்க என்ன நடந்துச்சுன்னா, நீங்க அந்த நிம்மதி வாழ விட மாட்டீங்க. நாங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ நினைக்கிறது தப்பா? ஏன் எப்படி எங்களை நிம்மதி இல்லாம கண்டிக்கிறீங்க? இங்க பாருங்க, நாங்க செத்து ஒழிஞ்சாதான் எங்களை விடுவீங்களா? என்ன வேதனைப்படுத்துறது மட்டும் இல்லாம இப்போ என் புள்ளைய கொடுமைப்படுத்துறீங்கல்ல. ஒழுங்கா படிச்சுட்டு இருந்த என் புள்ள கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போற பிடிக்கலன்றான். காரணம் என்னன்னு இப்பதான் தெரியுது. இனிமே நீங்க இருக்கிற இடத்துல என் புள்ள படிக்க மாட்டான். அவன் தான் சின்ன பையன், எதிர்காலத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம பேசுறானா? நீங்களும் இப்படி பேசுறீங்க. என் புள்ளதான் எனக்கு எதிர்காலம். அவன் உயிரோட இருந்தா அதுவே போதும். அப்படி உங்க கண் பார்வையில தான் என் புள்ள படிக்கணும்னா அப்படி படிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்பவே இவன் வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு போட்டுட்டோம். டேய் நீ வாடா. இன்னைக்கு வறுமையை காரணம் காட்டி இவனை வேலைக்கு அனுப்புறீங்க. இன்னைக்கு கல்வி இல்லைன்னா எதிர்காலத்துல நல்ல வேலை இல்லை. நல்ல வேலை இல்லைன்னா நல்ல ஊதியம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை. அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ கூட்டிட்டு போறீங்க. ஐயா என்னைக்கு இருந்தாலும் நான் வேலைக்கு தானே போறேன். அது இப்பவே போறேன். போவையா போக 12th ஏவனு கிளாஸ் அதை போய் பாருங்க போக. அம்மா ஆமா போலாம். ஏய் முதல்வர் வரட்டும்டா. அவர் வந்ததுக்காக பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஏய் பிசியாவது வாங்கிட்டு போடா. எதுக்கு? அதை வச்சு நாக்கு வலிக்கவா? போவையா பொட்டலம் கூட படிக்க முடியாது போங்க. ஐயா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஐயா. எதுக்குப்பா? பேச வேண்டியதுதான் அன்னைக்கே எல்லாத்தையும் பேசிட்டீங்க. என்ன பேசுறீங்க? ஐயா பாருங்க, என் உயிர் நண்பன்றனாலதான் சொல்லு பி. பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க ஐயா. கிளம்புறோம். டேய் உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆசிரியர் பணியே அறப்பணின்னு சொல்லுவாங்க. அதை அர்ப்பணிச்சுக்கத்தான் நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சு இந்த வேலை செய்யணும். ஏண்டா நாங்க படிச்ச படிப்புக்கு வேற வேலை கிடைக்காதா என்ன? ஆனாலும் ஏன் இதை செய்யறோம்? ஒரு நல்ல ஆத்ம திருப்திக்காக தான்டா செய்யணும். ஒரு குழந்தை தப்பு பண்ணா பெத்தவங்க கண்டிக்கிறாங்க. ஆனா பாசத்தினால சில விஷயத்த கண்டிக்காமலே விட்டுறாங்க. அதனால பசங்க தப்பான வழிக்கு போயிடுறாங்கடா. ஆனா ஆசிரியர் நாங்க அப்படி விடுறதில்லை. அதனாலதான் இன்று மேல உங்களுக்கு கோவம் அதிகமாவே வருது. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா மருத்துவமனைக்கு போறோம். அங்க மருத்துவர் நமக்கு ஊசி போடுறாங்க. ஊசி வலிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க ஊசி போட்டுக்காமலா இருக்கிறோம். இல்ல இல்ல போட்டு அது மாதிரி தான்டா நாங்க இன்னைக்கு சொல்ற வார்த்தைலாம் உங்களுக்கு கோபம் வரலாம், வெறுப்பு வரலாம். ஆனா நீங்க படிச்சு முடிச்சு வளர்ந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமையில இருக்கும்போது தான்டா தெரியும். நாங்க திட்டினதெல்லாம் உங்க மேல இருக்கிற வெறுப்புல இல்ல, உங்க மேல இருக்கிற அக்கறை. பரவாயில்ல, நீ விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்தியே அதுவே சந்தோஷம். போ வகுப்புக்கு போ. ஐயா நான் எப்படி ஒரு வாரத்துல ஸ்கூலுக்கு வந்தோனோ அந்த மாதிரி பரணியன் கூப்பிடுறது என்னோட பொறுப்பியா. சரிடா வகுப்புக்கு போ, வகுப்புக்கு போ. ஐயா என்னை முன்னூறு தடவை மன்னிச்சிருங்க ஐயா. அதான் மனுஷனேடா. அப்புறம் என்ன? சிவப்பு கலர் டைரி நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு போனோம் ஐயா. புரட்டி புரட்டி பார்த்தேன், புரியலையா. அதான் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் ஐயா. இது புரியல.
டேய் ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் உன்னால காலை கூட்டத்தில் கலந்துக்க முடியாதோ? சார் இப்பதானே பிரேயரே முடிஞ்சது, அப்புறம் என்ன? இப்பதான் பேர் முடிஞ்சுடா. டேய் இதுல காலை இவ்வளவு முடி வச்சு சுத்துறா? சார் அக்கா மாசமா இருக்காங்க சார். அக்கா மாசமா இருக்காங்க. டேய் அக்கா மாசமா இருக்காங்க, மாமா தானே முடி வளர்க்கணும். நீ என்ன வளர்க்குற? சார் வயிற்றுல உள்ள குழந்தைங்க நான் தான் போனேன். இவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்கல்ல. டேய் நீ கெட்ட வழியில போறது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மத்த பசங்க கெட்ட வழிக்கு கூட்டிட்டு போற. நீ தப்பு நீ எத்தனை தடவை கண்டிச்சு நீ திருந்தவே மாட்டல்ல. ஏய் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வர, மதியானம் முடியறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போயிடுற. பெத்தவங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் கூட்டிட்டு வர மாட்டேன்ற. இது சரிப்பட்டு வராது. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இன்னைக்கு நீ பெத்தவங்களை கூட்டிட்டு வந்தாதான் நீ வகுப்புள்ள வரணும். போடா வெளியே, போடா வெளியே, போ வெளியே. நீதான் வகுப்புக்கே சரியா வர மாட்டேன், பைய எடுத்துட்டு வர மாட்டேன். இன்னைக்கு என்ன பைய புதுசா எடுத்துட்டு வந்திருக்க? சார் பெருசா இருக்கு. பையில தட்டு இருக்கு சார். இவ்வளவு பெரிய பையா? பெருசா? வாடா. ஐயா என் பையன் போய் அதுல என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்கு பாரு. வாடா. ஐயா சரியான பைத்தியக்காரனா இருப்பாயா. இலையெல்லாம் நறுக்கி பேக்கிங் போட்டு வச்சிருக்கான், நாள் சுண்டாய பேக்கிங் போட்டு வச்சிருக்கான், அது இல்லாம நாட்டு சர்க்கரை எல்லாம் பேக்கிங் போட்டு வச்சிருக்கான் ஐயா. டேய் இதுல சக்கரை இல்லடா, போதை பொருள்டா. டேய் ஏடா பண்ணி வச்சிருக்கிற? ஒரு பள்ளி படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வர பொருளா இது? உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். டேய் இதெல்லாம் உன்னை செய்ய சொல்றது யாருடா? சொல்லி யாரு இதை செய்ய சொல்றதுங்க? சார் சொன்னா நானும் உசுரோட இருக்க மாட்டேன், நீங்களும் உசுரோட இருக்க மாட்டேன். அப்புறம் பாக்குறேன்டா. முதல்ல இந்த விஷயத்த போலீஸ் சொல்லி போலீஸ்ல புடிச்சு கூட வேண்டாம் உன்னை. ஐயோ போலீஸா? சார் இப்படி இந்த நேரத்துல போயிட்டு வெளில வந்துடும் தெரியும்ல. ஓ நீங்க போலீஸுக்கு போயிட மாட்டீங்களோ? என் முடிய முடியாது. வெளியே போ. ஸ்கூலுக்கு பக்கமே வராத, வெளியே போடா. வேலை கொடுங்க, நான் போறேன். இந்த பேக்கை எங்க கொடுக்கணுமோ நான் அங்க கொடுத்துக்கிறேன். வெளியே போ. போடா வெளியே. பாத்தியாடா கரியரசா, இந்த மாதிரி ஆளுங்கள் கூட தாண்டா உன் நண்பன் பரணி நட்பு பாராட்டு. அவனும் என்னைக்காவது ஒரு நாள் கெட்ட வேலை போயிட போறான்னு பயமா இருக்குடா. ஐயா பரணி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க தானே எனக்கு இப்ப தெரியுது. என் நண்பன் பரணி நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணா செய்வேன் ஐயா. அவன் கூட்டு வர்றது என்னோட பொறுப்பு ஐயா. ஐயா வகுப்புக்கு டைம் ஆயிட்டு, போயிட்டு வரேன் ஐயா. போடா 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 போடா.
கண் செழியன் ஒரு சிறப்பு பார்வை. சூப்பர் சூப்பர். என்ன பெத்தவங்க என் கூட பிறந்தவங்க கூட இப்படி என்ன புகழ்ந்தது கிடையாது. நல்லா எழுதிருக்கடா. ஆமா, இப்படி எல்லாம் எழுத உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? சொல்ல மாட்டேன்ல. எப்படி சொல்லுவேன்? நீதான் செத்து 4 மணி நேரம் ஆகுது. ஹலோ, சொல்லியா? சார் வணக்கம் சார், நான் தான் பேசுறேன். நம்ம கிட்ட முரளின்னு பசங்க யாரும் இருக்காங்களா சார்? ஆமா இருக்கான். எந்த வழியில போச்சு? குமாரமலை ஸ்கூல்ல பிடிச்சோம் சார். உங்க போற சொன்னா அதான் சார் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு. அதான் சொல்லிட்டல, உடனே அனுப்பு. வேலை கிடையாது. உடனே விட்டுருங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், சார் ஸ்கூல்ல போக்கஸ் பண்ணாதீங்க சார், கொஞ்சம் ரிஸ்க் சார், பார்த்து செய்யுங்க. யோ, ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதாயா உனக்கு மாசம் மாசம் படியல. வா, உடனே பசங்களை வேலையை அனுப்பு. அமைதியே அண்ணே. அண்ணே, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தேடி நான் வீட்டுக்குலாம் போனேண்ணே. ஏய், என்ன தேடியா நான் வீட்டுக்கு போன பெண்ண? நான் தான் இங்க இருக்கணும் உனக்கு தெரியாதா? ஆமா, யார் அந்த முள்ளங்கி சாம்பார்? ஏய், உனக்காக உயிரை கொடுப்பான்னா கொண்டு போய் சுடுகாட்டுல நரபலி கொடு. இங்கே என்ன அண்ணே, வேலை ஏதாவது தான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஆமாப்பா, இங்க போறவங்கள எல்லாருக்கும் வேலை கொடுக்கப்படும் போர்டு வச்சிருக்கோம். வேலை கிட்ட வந்திருக்க இவனே ஒரு தண்டச்சோறு, இவனை ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி வந்து. ஏய், போடா வெளியில. டேய், கணேசபுரம் ஏரியா முழுக்க இனிமேல் நீ தான் சப்ளை பண்ண. பொருளை வித்து தீண்டதும் பணம் என் பாக்கெட்ல வந்துடும். ஏதாவது கம்பி நீட்டும் நினைச்சேன்னு வச்சுங்க, காலாவதி ஆயிடும். மச்சான், என்ன மச்சான் பால் பாக்கெட் போடுறது இல்லையா? டேய், சூப்பர்ரா, சூப்பர் 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 சூப்பர். ஏண்டா, பால் குடிக்கிற பாப்பாலாம் இங்க கூட்டு வரவங்க எத்தனை தடவை சொல்றது? என்ன பால் பாக்கெட் டீலரா? என்ன தண்டா கேட்கிறான்? பால் பாக்கெட் டீலரா? கஞ்சா கட்டுறா. பத்தியா பத்தியா, யாராவது மிரட்டினா அங்கே ஒண்ணுக்கு போயிடுவான் போல. அவனை கூட்டிட்டு வந்து நிக்கிற. ஏய், வேலையில ஒண்ணு வெளியே போ, வெளியே போ. உங்க ஃப்ரெண்டுங்க உயிரை கொடுப்பானே, நான் பேசுறேன். கூட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். அப்ப பாக்குறேன் யாருங்க? தூரத்து சொந்தக்காரன் தூரம் பயணம் செஞ்சு வந்து உடம்பு ஓடிக்குதான் சொல்லலாம். மசாஜ் பண்ணிட்டு அப்படின்னா தலைவரே, பத்திரிக்கைக்காரன் நாளைக்கு பத்திரிகையில வந்துருவான். கவலைப்படாதீங்க, நான் மாட்டினாதானே நீங்க மாட்டுவீங்க. நான் கேரண்டி. புதுசு புதுசா பசங்க வந்துட்டு போறாங்க. வியாபாரம் பல்கி பெருக போகுது. பாக்கிட்டா
ஏமாத்திட்ட நீ கை வச்சுட்ட ஏன் கைவிட்ட அங்க சாகர நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? எழுந்து போ, எழுந்து போ போ போ. நீ ஏன் இப்படி தலை கொல்ற? ஏன் என்ன கொல்ற? போ போ போ. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்ன இப்படி தலை சாவடிக்கிற? போ போ போ. நிம்மதியா போய் செத்துலான்னு பாக்குறியா? உன்னை விட்டுருவனா? நான் செத்து நிம்மதி இல்லாம போனதுக்கு நீதானே நீ என்ன கைவிட்டுட்ட. அடிச்சு திருத்தி இருக்கலாமே, என்னையே சாக விட்ட. இனி யாரும் சாகக்கூடாது. ஓ, நான் கேட்டது எனக்கு செய். ஓ செய். நான் மனுஷனா போறதை தவிர வேற என்னடா தப்பு பண்ணேன்? டேய் 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 டேய், நீ குடிச்சிட்டு செத்துறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? டேய் மன்னிச்சிடுறா, சாக விட்டு தப்பு தான்டா. மன்னிச்சிடுறா. பிள்ளைக்கு ஒண்ணு ஆவட மாட்டேன்டா. படிக்க வச்சு அவளை நல்ல வழியா கொண்டு வரண்டா. அம்மா கிட்ட சொல்லாத. ரகு வாங்கி கொடுத்தான். ரகு வாங்கி கொடுத்தானா? ரகு யாருக்கும் எதெல்லாம் செய்ய மாட்டானே, உனக்கு எப்படி வாங்கி கொடுத்தான்?
ஏதோ பிரச்சனையில எடுத்து விட போறான். டேய், அவன் தாண்டா என் வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்க போறான். பாத்தியா, அவன் பேரு சொன்னதுக்கே எனக்கு ஷாக் ஆகுது. அவன் உன் வாழ்க்கையில வெளிச்சம் தர போறானா? பாத்தியா, அவன் பேரு சொன்னதுக்கே கரண்ட் கட் ஆகுது. அவன் உன் வாழ்க்கையில வெளிச்சம் தரானா? டேய், அவன் என் உயிர்தான். எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? அது மட்டும் இல்ல, எனக்காக வேலை வாங்கி கொடுத்துருக்கான். ஆமா, அவன் ஃபிஷ் பேங்க் ஓனரு உனக்கு வேலை வாங்கி தரதுக்கு. ஏன்டா, அதுவே ஒரு திருட்டு நாய். அந்த திருட்டு நாய் என்னத்த திருடிட்டு வந்து உன்னை மாட்டிவிட போதே தெரியலையே. இதோ பாரு மச்சான், இந்த வயசுல வேலைக்கு போய் என்னடா பண்ண போற? அப்பா அம்மா இல்லாம சொந்தக்காரங்கள்ட்ட வேலை செஞ்சு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? எனக்கும் படிக்கணும்னு ஆசைதான். ஆனா பெரியப்பா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாருடா. இந்த வயசுல வேலைக்கு போறது சுகம் இல்லடா. சுகம் பணம் வரும், வந்த தரிசனம் தெரியாம காணாம போயிடும்டா. டேய், நீ எல்லாம் கருத்து சொல்லாத, எனக்கு சிரிப்பு வருது. வாங்கம்மா. அம்மா வராங்க. அவங்ககிட்ட ஏதாவது சொன்ன? சொல்ல மாட்டேன்பா, என் வாய் தான் சொல்லும். அப்பா கரியரசா, ஏய் நீ ஏன்டா ஸ்கூல்ல விட்டு நின்ன? மா, நான் நல்ல புள்ளதாம்மா. என்ன அந்த கரும பிடிச்சவன் வெள்ளக்காரன் கொடுத்த இங்கிலீஷ் தான் மண்டையிலேயே ஏற மாட்டுது. அது இல்லாம இங்கிலீஷ் மிஸ் இருக்குல்லம்மா, சும்மா தோணு என்னையே திட்டிட்டு இருந்தாங்க. அதான் எப்படா சான்ஸ் கிடைக்குமோன்னு பார்த்தேன். சான்ஸ் கிடைச்சிட்டு ஆனா வெளில வந்துட்டேம்மா. ஆனா ஒண்ணுமா, ஸ்கூல்ல இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. வீட்லயே உட்காந்து 4 மூலையை பார்த்ததை விட ஸ்கூலுக்கு போய் ஒரு 4 மூணு ஸ்கூலுக்கு போய் ஒரு 4 பாடத்தை படிச்சு உருப்பிடலாம்னு ஸ்கூலுக்கே போயிட்டோம்மா. அது இல்லாம இன்னைக்கு நிறைஞ்ச அம்மாவையா, அதான் ஸ்கூலுக்கே போயிட்டேன். ஏய், இவன் நல்லா தானடா படிச்சிருந்தான். இப்ப என்னன்னா சரியா படிக்க மாட்டான். ஏன் இப்படி இருக்கிறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் என்னைக்கு அந்த ரகு கூட சேர்ந்தானோ அப்பல இருந்து இவன் நடவடிக்கை தான் சரியில்லை. அந்த ரகு பேச்சை கேட்டுக்கிட்டு வாத்தியார் கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றாமா இவன். ஆசிரியர்களும் பெத்தவங்க வந்துட்டாங்க. பெத்தவங்க நம்ம வீட்டுல பாத்துக்கிறோம், ஆசிரியர்கள் ஸ்கூல்ல பாத்துக்கிறாங்க. பெத்தவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக உழைச்சி கொட்டுறாங்க. ஆனா நீங்க என்னடான்னா நல்லா துண்ணு புட்டு கொழுப்படுத்தி திரிவீங்க. இருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு அப்படி பேசுற? வாய மூளை பதியா இல்லையா? ஆமா, உனக்கு அந்த தமிழ் வார்த்தைக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி நீ வந்தப்பலாம் எந்த வார்த்தையார்கிட்டயும் அப்படி பேசுனது கிடையாது. இவர்கிட்ட மட்டும் அப்படி பேசுனீங்க ஏன்? உண்மையை சொல்லு. சனியே எழுந்து வெளில போடா. சும்மா சும்மா இருமிக்கிட்டே இருக்க. ஏய், சனியன் சொன்ன நீதாண்டா சனியன். நீதாண்டா சனியன். உங்க அப்பா என்ன அனாதையா விட்டுட்டு போனப்ப உங்களை அப்படியே தெருவுல விட்டுட்டு நானும் செத்து போயிருக்கணும். பிள்ளைங்களுக்காக உசுர புடிச்சுக்கிட்டு வாழ்ந்த மாதிரி புத்தி அடிச்சுக்கணும்டா. உனக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாமே இலவசமா கிடைக்குதா? அதை விட்டுட்டு எவனோ கொழுப்பெடுத்தோம் சொன்னான் அவன் பேச்ச கேட்டுக்கின்னு வாத்தியாருங்க கிட்ட பிரச்சனை பண்ணுங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கடா. உனக்கு ஸ்கூல் பிரச்சனை இல்லடா, படிக்கிறதுதான் பிரச்சனை. அதுக்கு அந்த வாத்தியாருங்களை காரணம் காட்டுற. அந்த தமிழ் வாத்தியார்த்த எனக்கு என்ன பிரச்சனை முடியலடா. இனிமே அந்த தமிழ் வாத்தியாரை பத்தி பேசுறது என்ன ஞாபகப்படுத்தினா கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். சொல்லு. டேய், நீ ஏன்டா ரகுவை பத்தி பேசுற? இனிமேல் நீ ரகுவை பத்தி பேசுனேன்னு வச்சுக்கோ, உன்னை அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆமா, ரகு துரியோதன இவர் காரணம் நட்பை கொண்டாடுறாங்களாமா. எப்பா நீ ரகு கூட சேர்ந்து எப்படியோ ஒழிஞ்சு போ. எப்படி உன்னை இப்படியே விடுறது? விட்டா நாசமா போயிடுவே. நீ நாசமா போனாலும் தடுக்கிற முதலாளி நானா தானடா இருப்பேன். ஆமா, நீ என்ன ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற? நீ அந்த தமிழகத்துல விட்டு சேர்ந்துருக்கியா? டேய், நானும் அவரை ஒரு காலத்துல கலாய்ச்சிட்டு தாண்டா இருந்தேன். ஆனா தமிழ் வாத்தியாரு உனக்கு யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கலாய்க்க மனசு இல்லடா. தமிழ் வாத்தியாரு உனக்கு யாருன்னு தெரியுமாடா?
சொல்லு மச்சான், என்ன இந்த நேரத்துல போன் அடிச்சிருக்க? டேய் மனசே கஷ்டமா இருக்குடா. டேய் என்ன சொல்லு. நீங்க எல்லாம் இருந்தோம் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு மச்சான். டேய் என்ன பிரச்சனைடா சொல்லுடா. சரி இதெல்லாம் போன்ல சொல்லுவாங்க. பாலத்துக்கல வாடா பேசிக்கலாம். சரி வரேன்டா. டேய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மச்சான் சனியா சங்கு ஊதுறானா? சரி வா போலாம். ஏய் இல்லடா, இந்த நேரத்துல நீ எங்க போற? ஐயோ மச்சான், நான் யாரு கண்ண படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவர் கண்ணிலே பட்டுட்டேன்டா. ஐயா கருத்து சொல்லியே கொல்ல போறாரா. பேசாம நீ என்னை கருணை கொலை பண்ணிருக்கா. ஏய் எழுதிட்டப்படா. எந்த நேரத்துல என்ன பேசுனா தெரியல கர்மம் முடிச்சவனுக்கு. ஏய் உன்னை தாண்டா கேக்குறேன், இந்த நேரத்துல எங்க போற? ஐயா சும்மா சும்மா வந்து என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க. ஸ்கூல்ல எவ்வளவு பசங்க இருக்காங்க, ஏன் சும்மா என்னைய நோடுறீங்க? நீ எங்க போற, யார பார்க்க போற, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கரியரச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாண்டா. மாட்டிக்கிட்டாரே, சமாளிப்போம். அதுவாயா இவர் வீட்டு ரகுக்கு மனசு வலிக்குதான். இவங்கிட்ட பேசினா மனசு வலி என்ன பறந்து போயிடுமா? டேய் போடா போடா, தென்னை மர கொடியை நீ எடுத்து அப்படி சூடாக்கி அப்படியே நெஞ்சில தலைமுடிடு, மனசு வலி எல்லாம் பறந்து போயிடும். துரோகி, என் கூடவே இருந்துகிட்டு அந்த ஆளுகிட்ட எல்லாத்தையும் நீ போட்டு கொடுத்துட்டு இருக்க. ஏய் அந்த ரகுக்காக ஏன்டா இந்த மாதிரி வேலை செய்யற? ஏய் அவன் நல்லவன் இல்லடா, அவன் வேலை செய்யற இடம் அதை விட மோசமான இடம் தான். ஏய் நீ அவனுங்களுக்கு எதிராக திரும்புறன்னு தெரிஞ்சாலே உன்னை கருவறுத்துருவானுங்கடா. ஏய் நீ நல்லா படிக்கிற பையன் தானே, நல்லா படிக்கிற பையன் தானே, அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? வேணாண்டா, சொன்னா கேளுடா. என்னாச்சு உனக்கு? யானை கொடுத்தா தலையிலே மண்ணா வாரி போட்டுக்குமா? ஏய் வாய முறா, பார்த்தாலும் கூட கூட பேசிக்கிட்டு. ஏய் அன்னைக்கு வந்து நீ என்கிட்ட என்னடா சொன்ன? ஐயா எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்குங்க அப்படின்னு நீ வந்து சேர்ந்துக்கிட்ட. அன்னைக்கு வரும்போது நீ என்ன சொன்ன? ஐயா நான் பரணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான்டா போனேன். ஆனா நீ சொன்னதை செஞ்சியா? ஐயா நீங்க பதட்டத்துல நம்ம அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வளைக்கிறீங்க ஐயா. நீலாம் ஒரு நண்பனாடா, என் கூடவே இருந்துட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க. நீ வேற என் மூஞ்சிலே முடிக்காத, போடா. டேய் நான் உனக்கு ஒரு உண்மையா நண்பனா இருக்கிறனால தானடா நான் இவ்வளவு செய்யறேன். ஏய் போடா. ஏய் பேசிட்டு இருக்கேன், மறுபடி போற போகாதடா. யோ யோ யோ, உனக்கு சொன்னா புரியாது. நீ என்ன கேட்க? என் சொந்தமா பந்தமா என்ன பெற்ற அம்மாவே என்ன கேட்கறது இல்ல, நீ அதை கேட்க யாரு? பார், சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணாத, ஒழுங்கா போயிடு. ஆமா உன்னை கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லடா. ஆனா நீ கெட்ட வழியில போறத நான் அனுமதிக்க மாட்டேன், ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். திரும்பவும் சொல்றேன்டா, அந்த ரகுவை நம்பாத, ரகுவை நம்பாத. அவன் உன்னை ஆபத்துல கொண்டு போய் விட்டுருவான்டா, ஆபத்துல கொண்டு போய் விட்டுருவான். ஐயா நாய் வாழ நிமித்த முடியாது,
இவனை திருத்தவே முடியாதுயா. இதோ பார், எவனாலையும் என்னையும் அவனையும் பிரிக்க முடியாது. ஒழுங்கா போயிடு. ஐயா நீங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கய்யா. டேய் அவனை விட்டுறாதடா, கூடவே இருந்து பாத்துக்கோடா, விட்டுறாதடா. ஐயா அவன் உங்களுக்கு யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியுயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. மச்சான், என்ன மச்சான்? ஐயோ, மனசு சரியில்லை சொல்லு, என்ன பிரச்சனை? ஒண்ணுங்கடா, நான் பண்ண போறேன். அது தப்பா ரைட்டான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது பண்ணிட்டோம்னு வச்சுக்கியா, நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. டேய் தோணன்னு பேசாம விஷயத்த சொல்றா. டேய், நீ எப்படி ஏன்னா வந்த? ரேஷன் கல்ல பருப்பும் சர்க்கரையும் போடுறாங்களா, அதான் பக்கத்து விட்டு ஆண்டி வாங்கிட்டு வர சொன்னீங்க, வாங்க போறேன். டேய், இவனை ஏன்டா கூப்பிட்டு வந்த? இவன் காரியத்தையும் கெடுத்துருவான்டா. ஆமா இவர் ராஜராஜன் சோழ கடல் கடந்து போருக்கு போறாரு, போற வழியில நான் குடுக்கல வந்துட்டேன். டேய் மூடிக்கிட்டு விஷயத்த சொல்றா. அது ஒண்ணும் இல்ல மச்சான், நான் ஒண்ணு பண்ண போறேன். என் கூட நிப்பியா நிக்க மாட்டியா? நீ உயிர்டா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. இது போதும் மச்சான். டேய் பரணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, ரகு ஏதோ மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னான், அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யாரு இவனுக்கா? என்னடா நைட்டு சாப்பிட்ட பிரியாணி செரிக்கலையா? அண்ணா மனசு கஷ்டம்ட்டு 20 இட்லி சாப்பிடுவானே இவன். டேய் சும்மா என்ன போன் வச்சிருந்தீங்க? சொல்லியிருந்தா நம்ம இடத்துக்கு வந்துருப்பேன்ல, ஏன்னா இங்க வர சொன்னீங்க? அது வேற ஒண்ணும் இல்லடா, புதுசா குடோன் திறக்க போறோம்ல, அதுக்கு இன்சார்ஜா நம்ம முரளியை போடலான்னு இருக்கா. அதை பத்தி பேசலாம் தான் உன்னை வர சொன்னேன். இது கூட என் கையில கொடுப்பீங்கன்னு பார்த்தா முரளி கையில கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அடச்சீ! அதுக்கெல்லாம் ஒருத்தா நீ ஒருத்தாடா, வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல, உனக்கு இன்சார்ஜ் வேணுமா? ஏய், இன்னைக்கு நைட்டுக்குள்ள 3 மடங்கு பொருளை ஏத்தணும். பாபா இவனை கூட்டு போ. இந்த பச்சை புள்ள யாரு, அவனையும் கூட்டு போ. அண்ணே சும்மா கேட்டேன், இது கூட அந்த முரளிக்கே கொடுத்துடலாங்க. என்னடா பண்ணீங்க? பொங்கிட்டு இருந்தா அண்ணனை போய் மிதிக்கிற. ஹலோ பாய், நீங்க சொன்னது உண்மைதான். இவன் புது குடோன முரளி கையில கொடுக்கலான்னு பார்த்தான். அதான் நம்ம பிளான் படி அவனை போட்டு தள்ளிட்டான். இனிமே முரளி ரகு பரணி இல்ல, இனிமே செலியே இல்ல, ரகுதான். சரக்கு சப்ளை ஃபுல்லா இனிமே ரகுதான். வைக்கிறேன். டேய் வச்சிருக்கான் பாரு. போட்டு சொல்றேன், செக் பண்றது நானா? டேய் அண்ணா 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 மச்சான் செத்துட்டாரா? ஐயோ போச்சு. டேய் அப்பயே வீட்டுக்குள்ள சொன்னேன், கேட்டியாடா? கேட்டியா? எல்லாமே காரணம்
போயிட்டே இருக்கணும். குறுக்க நீ வந்தாலும் சரி போட்டு தள்ளி போயிட்டே இருக்கணும். பாம்புக்கு பால் வைக்காதன்னு கேட்டியா? அது உன்னையே ஒரு நாள் கொன்னுடும். இவனா என்னைய பார்த்து சிரிக்கிறேன்டா. டேய் சும்மா இருடா, நான் விளையாடல, உண்மைதான். இவன்கிட்ட 5 வருஷமா நான் வேலை பார்க்கிறேன். இவன் என்ன வளரவே விட மாட்டான். அதான் தலைவன் பேசிட்டு இவன் கதையை முடிச்சான். உனக்கு பங்கு இருக்கு. அப்படி ஏன்டா அவனை நீ ஃபர்ஸ்ட் கஞ்சா வரத்தனா வச்சிருந்த உலகாரமா மாத்திட்டல. அந்த ரகு கூட சேராதுன்னு படிச்சு சொன்ன கேட்டியாடா? கேட்டியா? நான் மட்டுமா சொன்னேன்? அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு மேல தமிழ்நாட்டியார் சொன்னாங்க. ஏன்டா கேட்கல? ஏன் கேட்கல? இப்ப எதுக்குடா நீ தமிழ்நாட்டை பத்தி பேசுற? எதுக்கு பேசுற? அவருக்கு கூட சேர்ந்தியா? அவர்கிட்ட வாங்கி தின்னியாடா? ஆமாடா, வாங்கி தின்னடா. அவரே தமிழ் வாத்தியாரு, நமக்கு நல்லது சொல்றவரு. பல பேரோட வாழ்க்கைய வீணடிக்கணும்னே வந்திருக்காண்டா. இதெல்லாம் சொன்னா புரிய மாட்டேங்குது. தமிழ் வாத்தியார் பேசுனாலே உனக்கு வலிக்குது. நான் உனக்கு சொல்லிட்டா உனக்கு அதுக்கு மேல வலிக்கும். தமிழ் வாத்தியாரு உனக்கு யாருன்னு தெரியுமாடா? இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு. ஏன் நான் வரக்கூடாதா? பெத்த அப்பா அம்மா அண்ணன் இவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு போடியே அப்படியே போக வேண்டியதானே? பெத்தவங்க அடுத்தடுத்து செத்தப்ப கூட வராதவன் இன்னைக்கு யார் கூட எடுக்க வந்த? தானே எடுக்க வந்தேன். பாருங்க, கல்யாணம் பண்ணி நான் வந்தப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பெரிய மனுஷனா கூட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு போய்க்கணும். அதை விட்டு வெளியே போனா போதான் செய்வாங்க. ஏய், நம்ம குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம்டா. நம்ம அப்பா அம்மா எப்படிலாம் உழைச்சிருப்பாங்க இந்த குடும்பத்துக்கு. அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏய், நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அந்த குடும்பத்துக்காக. இந்த குடும்பத்துல யாருக்குமே ஒரு நல்ல எல்லாருக்குமே நல்ல பழக்கமா தான் இருந்தது. யாருக்குமே கெட்ட பழக்கமே இல்லையே. ஆனா உனக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லையே. இவ்வளவு கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிக்க கோவத்துல ஏதோ கோவத்துல வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? பின்னாடி என்ன பண்ணிருக்கணும்? நான் செஞ்சது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க கால மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன முடிவு வச்சு நீங்க நிக்கிற? புரியுதுங்க, நான் பண்ணதெல்லாம் பாவம் தான். என்ன பண்றது? ஆனா என்ன, அப்பா அம்மாவோட
பாசமா வளர்த்த உன் முகத்தை கடைசியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பார்க்க மாட்டியானு? இங்க பாரு, கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கோ. இனிமே நீயே நினைச்சா என்ன பார்க்க முடியாது. பாருங்க அண்ணே, பாருங்க, சாக போறேன். எனக்கு விமோசனம் கிடையாது. என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? பாவி 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 பாவி. பெத்தவனுக்கு நல்ல பிள்ளையா இல்ல, பொண்டாட்டிக்கு நல்ல புரிச்சனாவும் இல்ல, புள்ளைக்கு நல்ல தகப்பனாவும் இல்ல, மனுஷனாவே இல்லையே நானு. அதனால ஆனா எனக்கு இந்த நோயை கொடுத்துட்டானு. இல்லங்க, நான் உயிர் வாழ மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் கடைசியா ஒண்ணு பார்த்துட்டு போவேன். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்டா. சரி பண்ணிடலாம்டா. சரி பண்ணிடலாம்டா. சரி பண்ணிடலாம்டா. எங்கடா போக போற? எங்க போக போற? வா 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 வா. இனிமே எங்கேயும் போக கூடாது. இங்கதான் இருக்கணும். அண்ணன் கூடவே இருக்கணும். சரியா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா, பசிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது. எங்கேயும் போயிடாத. எங்கேயும் போயிடாத. இங்கே இருக்கா? வந்துடுவேன். எங்கேயும் போயிடாத. நல்லபடியா வளர்க்க முடியணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். வாழும்போது நல்லவனா வாழாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கடா. பாவி பாவி. பொண்ணோட வாழ்க்கைய பெத்தவங்களோட சாபத்தையும் வாங்கி போட்டீங்க. வழியில செத்து போயிட்டியடா. செத்து போயிட்டியே. பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாதா? ஆக விட மாட்டேன்டா. அவனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்டா. கொண்டு வருவேன்டா.
என்ன பண்ணுவேன்? யார் கையில கால்ல விழுவன்னு தெரியல. பாவி பையன் எவன் அவன் கூட சேர்ந்துட்டு ஒரு கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறானே. கடவுளே, அப்பட வேற நீயும் உருப்பதடா. சரி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. பள்ளிக்கூடம் போயிருந்த பிள்ளை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்தி எதிரி ஆயிட்டனே. கரி, நீயாச்சும் சொல்லி இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? படிச்சு பெரிய ஆளானாவது என் நாடோட வாழ்க்கை முடியும்னு நினைச்சேன். இந்த ஊர்ல குப்பை கொட்ட முடியாது. சென்னைக்கு போயிடு. போலீஸ் கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். என்னடா போன் பண்ணி என்னென்னமோ சொல்ற? என்னாச்சு? நீங்க எதுக்கு போய் வந்தீங்க? யார் உயிரை எடுக்கலன்னு வந்தீங்க? பூச்சி காத்த படம் வந்தானே. நான் என் பிள்ளைங்களை வளர்த்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு போயிடுங்க. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம். அவரை திட்டாதம்மா. அவரு பேச்ச நான் கேட்டிருந்தேனா நீங்க கொலகாரனா ஆயிருக்க மாட்டேம்மா. அவனை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவன் தாண்டா உங்க அப்பா கூட பிறந்தானே. அப்பனை கொன்ன கொலைகாரனே இவன் தாண்டா. படிச்ச மிருகம். சொத்துக்காக ஆசைப்பட்டு உங்க அப்பனை கொலை பண்ணதே அவன் தாண்டா. உங்ககிட்ட சொல்லியிருந்தா கையில கத்தி எடுத்துருக்கடா. அப்படிலாம் நடக்க கூடாதுன்னு தானே நான் நினைச்சேன். பண்ணிட்டு வந்து நிக்கிறீடா. எல்லாத்தையும் நான் சொல்றேம்மா. ஐயா சும்மா இருக்கையா? நான் சாப்பிட ஐயா பட்டினையா தமிழ்வாதன்.
உனக்கு என்ன வேணும்? இது உடம்புல ரத்தம் வருது. இல்லைம்மா, மறுபடி அடிச்சு ரவி பண்ணானே, அது அண்ணன் தான்மா. இந்த தப்பு இல்லைண்ணே, எங்களை விட்டுடுங்க. எல்லாமே ரவி பண்ணதானே தப்பு. ஏய், நீங்க என் கழுத்துக்கு வந்த கத்திடா. உங்களை கொல்றதுதான்டா என் கெத்து. என்ன கூட என்ன அடிச்சானே எங்கடா அந்த மரணி? மரியாதையா சொல்றேன், என் பிள்ளைங்களை விட்டு ஓடி போ. இல்ல செத்து பொழைச்சு வந்த நீ திரும்ப என் கையால சாக என் ரத்தத்தை விட்டு பெற்றெடுத்து என் சந்தோஷத்தை விட்டு வளர்த்த என் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்துனா எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் போயிடு தாய் பாசா. போயிடு ஏய், போயிடு வேணாம். என் அம்மா கொடுத்த பால் கடிச்ச எறும்புடா நசக்கிட்டு போயிட்டு. எங்கடி உன் பிள்ளை? பேசுமா? டேய் நாய, டேய் ஆம்பளையா இருந்தா என் முன்னாடி வாடா, முன்னாடி வா வாடா. ஆம்பளை என்ன மோடி வர சொன்ன? வந்துட்டேன். ஐயா, கொன்னது அவனை கொன்னது உன்னை அடிச்சது நான் தானடா. கொண்டு ஏன்டா இவனை கொன்ன? ஏன் இவனை கொன்ன? யார் இவனை கொன்ன? இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? வேணாம்பா, பேசலாம்பா. பேச போறியா? என்ன பேச போற? என்ன பேச போற? நீ கோபப்படாத, போயிடாதே. தம்பி, அவன் சின்ன பையன், இவன் தெரியாம பண்ணிட்டான்பா. வேணாம்பா, வாழ்ற புள்ள அவனை விட்டுருப்பா. விட்டு கையெடுத்து கும்பிட விட்டு. என்ன தொட்டவனே நான் விட்டதில்ல. இவன் அடிச்சு பார்த்துட்டான். நீ என்ன விடுறது? உடனே சும்மா விடாதடா. சும்மாடா. படிச்ச பையன் தான் அடி உயிரெடுக்க போறேன்னு சொல்ற.
இத்தனை உயிர் இழந்தது பத்தாதா? உன்னால இன்னும் எத்தனை உயிரிடா போகணும்? சொல்லி எத்தனை உயிர் போகணும்? எடுக்க வேண்டிய ஆயுதமாடா இது, எடுக்க வேண்டிய ஆயுதமா இது. கீழே போடுறா, கீழே போடு. கம்பராமாயணம் திருக்குறள் பாடம் நடத்திட்டு இருக்கா? பேசிக்கிறதா? அவ்வளவுதான் உனக்கு. என்ன தமிழ் வாத்தியார்னா திருக்குறள் நாலடியார் பாடத்தில் பண்ணிருச்சியா? வேணாண்டா வேணாண்டா, தப்பான வழிக்கு மறுபடியும் போயிடாதடா. நீ நல்ல வழிக்கு போகணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரே ஆசையில தாண்டா உங்க அப்பா என் வீட்டுல வந்து செத்தான்டா. கடைசியா என்கிட்ட சத்திய வாங்கிட்டு செத்தான்டா. அவன் சொல்ல அவனுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தணும்டா. உன்னை படிக்க வைக்கணும்டா. கீழே போடுறா போடுறா. அவங்கல்ல ஐயோ கையில் எடுக்க வேண்டிய நானே கொலைகாரன் ஆயிட்டேடா. போதுமாடா, போதுமா? படிக்கணும்னு எத்தனை பேரு எத்தனை உயிர் போதுண்டா போதுண்டா. கீழே போடுற ஆயுதத்துக்கு கீழே போடுறா. சொல்ல கீழே போடுறா. ஐயோ அம்மா 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 இது சத்தியமா? இது சத்தியமா? ஐயா ஐயா, நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க. அம்மா அம்மா நண்பன் யாருமே இல்லை. நீங்களும் போயிட்டாடா. யாருடைய இல்ல நான் ஜெயிலுக்கு போகதான் வேணும். நீங்க போகாதீங்க. அப்பா போறேன்டா. அழியாத செல்வம் கல்வி, அதை பெற்றிருப்பவனே உண்மையில் செல்வந்தான். கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகி நல்லறிவு நாளும் தலைப்படுவர். ஒரு சிறப்பில் புண்ணிய பாதையும் சேர்ந்ததால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தான். கல்லாதவர்களே ஆயினும் கற்றறிந்தாரோடு சேர்ந்து இருப்பாராயின் அவரும் சிறந்தவராகவே இருப்பர். வறுமையை போக்கவும் தன்னை உயர்ந்தவன் ஆக்கிக் கொள்ளவும் ஒருவன் வன்முறை ஆயுதத்தை எடுப்பாராயின் அவன் இருபுலகமான சிறைக்கூடம் செல்வான். உலகில் சிறந்த ஆயுதம் கல்வியே. அதை கையில் எடுப்பவனே வெற்றி என்னும் மாலை சூடுவர். மாணவர்களின் எதிர்காலம் வன்முறை என்னும் ஆயுதத்தால் வீழாமல் கல்வி என்னும் ஆயுதத்தால் செதுக்குவோம். வாய்ப்பளித்த வேதபுரம் ஃபைனான்ஸ் கலை குழுவினருக்கு புதுச்சேரி சத்ரபதி சிவாஜி கலை இலக்கிய நாடக மன்றத்தின் மனமார்ந்த நன்றிகள். கண்டு